Hai Satai. Hai Satai. Jurai. Jurai. Murugan. Murugan. Keep up the good work. Keep up the good work. Mwah. உண்மையிலேயும் எங்க தமிழ்நாட்டில் முதல்வர் ஐயா ஸ்டாலின் நினைக்கிறப்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. கூடவே இருந்து கோர்த்து விட்டு போயிடுறாங்க. அவர் விஷயம் செவனே தமிழ்நாட்டு அளவுக்கு தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏதோ ஒரு ஆளு கொண்டு போய் ஆப்பிரிக்கா வரைக்கும் அசிங்கப்படுத்துறது நல்லாவா இருக்கு? அவர் கேட்டாரா? இந்த மாதிரி செய்யுன்னு சொன்னாரா? சிவனேன்னு தாண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரே ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காரு. கூட இருக்கிறவங்க அன்னாட ஒரு பிரச்சனை இழுத்து பாவத்தை நிம்மதியா தூங்க விடாம காலையில் எந்திரிச்சா அதை செஞ்சிருவானோ இதை செஞ்சிருவானோ, அங்க கோர்த்து விட்டுருவானோ இங்க கோர்த்து விட்டுருவானோ, அதை பத்தி பேசிடுவானோ இதை பத்தி பேசிடுவானோ, வேற யாருக்கும் பயப்படுறாரோ இல்லையோ கூட இருக்க உங்களுக்காகவே பயம். எங்க ஐயாவோட பயமெல்லாம் எதிர்கட்சியோ இல்லை எதிர்த்து பேசுறவங்களை பத்தியே இல்லை. தான் கட்சியில தான் கூட இருக்கிறவங்களை பார்த்தா தான் ஐயாவுக்கு பயம். ஏன்னா டெய்லி ஏதாவது ஒரு கிறுக்குத்தரத்தை செஞ்சு ஐயாவை அசிங்கப்படுத்துறதே இவங்க நோக்கமா இருக்கு. ஐயாவை ஏத்தி விடுற அப்படின்னு போட்டு ஏத்தி விட்டு மானத்தை பூரா வாங்குறது கூட இருக்கிறவங்க. எங்க ஐயா முதல்வரோட நிலைமையை பார்த்தா வடிவேலுமா இருந்தேன். ஏன்டா நான் சிவனேன்னு தான்டா இருக்கேன், ஏன் கூட சரசம் பண்ணவே உங்க அப்பாயத்தை பெற்று விட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கூடவே இருந்து கோர்த்து விட்டு போறாங்க பாருங்க. அங்க நினைச்சது ரொம்ப சங்கடமா இருக்கு. ஐயா எத்தனை பிரச்சனையே சமாளிப்பாரு. ஐயா பொன்முடி பிரச்சனை இப்போதான் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே முன்னாடி ஏதோ கிரிக்கெட்ல வேர்ல்டு கப் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அதையும் போட்டு டோல் மெட்டீரியல் ஆக்கி போட்டு உலன்னு போடுறாங்க எங்க ஐயாவை. அதுவும் பார்த்தாதான் இப்ப ஆப்பிரிக்கா வரைக்கும் கொண்டு போய் அப்படி அவமானப்படுத்துறது உங்களுக்கு என்னையா சந்தோஷம்? அவர் சிவனே தானே தமிழ்நாட்டு அளவுக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் கேட்டாரா என்னை ஆப்பிரிக்கா வரைக்கும் கொண்டு போ, அங்க போய் வீடியோ எடுத்து போடு அப்படின்னு? தேவையில்லாம வேலியில போற ஓனான வேட்டிக்குள்ள புடிச்சு விட்டது மாதிரி இப்ப விட்டுட்டு எவ்வளவு அசிங்கம். எங்க ஐயாவை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? காலையில் எந்திரிச்சா கண்ணை முழிச்சா ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு போய் கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. ஐயாவுக்கு வேற வயசாயிட்டு இருக்கு. பாவம் இருக்க வரன இளமை திரும்புதா? எத்தனை தான் சமாளிப்பாரு? உங்களுக்குள்ள ஒரு மனச்சாட்சியே இல்லையா? கூட இருந்தே வஞ்சகம் செய்வீங்களா? அவர் கேட்டாரா ஆப்பிரிக்காவில் போய் எனக்கு ஒரு வீடியோவை போடு அவங்களாம் கொண்டாடணும்னு போட்ட கேட்டாரா? சரி, அவர்தான் கூட ஏதாவது ஒரு உடன்பிறப்பு ஐயா ஸ்டாலின் மேல் இருக்கிற பாசத்துல கொண்டு போய் ஒரு வீடியோ போட விட்டார். சரி, ஏதாவது யூடியூப்ல வருது அதுல வருது இதுல வருதுன்னு விட்டு போயிருப்பாங்க. இதை கொண்டு போய் சன் டிவியில அதை என்ன ஏதுன்னு ஆராயாம சன் டிவியில போட, அது பப்ளிஷ் ஆக, அதை பார்த்து அது என்ன ஏதுன்னு விசாரிக்க, காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் அவங்க வீடியோ போடுவாங்க. அதுதான் அவங்க தொழில் தெரிய. நம்ம தம்பி சேட்டை பிடிச்ச சாட்டை திரும்புருங்க. ஓ நீ அப்படியா வீடியோ போடுற, நான் பாரு எப்படி வீடியோ போடுறேன் பாரு அப்படின்னு போட்டு ஒரு வாரத்துக்குள்ள அதே ஆப்பிரிக்காவில் இருந்து அதே சாட்டை துறைமுருகனுக்கு ஒரு வீடியோ, போட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு பின்னாடி ஒரு சேட்டை ஒரு பாட்டு வேற ஓடுது. பாவம் அவர் வாழ்ந்து முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டாரு. அவரை கொண்டு போய் மறுபடியும் ஆப்பிரிக்காவில் சிக்க வச்சு ஐயா ஸ்டாலினை சிக்க வச்சதும் இல்லாம ஐயா கருணாநிதியை அங்க கொண்டு போய் போலன்னு புழக்க விடுறீங்க. கூட இருக்கிறவங்க கொஞ்சம் உதவி பண்ணலன்னாலும் உபத்திரமா இல்லாம இருங்க. அடுத்து 2026 தேர்தல் வேற வருது. எதிர்கட்சிகளை சமாளிக்கிறதா இல்ல தேர்தல் வேலைகளை பாக்குறதா இல்ல கூட இருந்தே இப்படி குழி தோன்ற உங்களை பாக்குறதா? எங்க ஐயா எத்தனை வேலைத்தையும் செய்வார். உங்களுக்கு இந்த மனசாட்சியே இல்லையா? இந்த வீடியோ தேவையா? தமிழ்நாட்டு அளவுக்கு நிறுத்தலாம். ஒரு பாட்டியெல்லாம் அதை பார்த்துட்டு கேட்குது.
கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் கோபுரம் ஏறி வைகுண்டம் போனானாமா. நல்லா இருக்குடா அவங்க வீடியா அப்படின்னு போகுது. இப்ப அந்த காலம் மாதிரி எல்லாம் இல்லை. எங்க பார்த்தாலும் இன்டர்நெட் இருக்கு, யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. பழைய மாதிரில இல்லை. சொன்னா நம்புறதுக்கு கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து இருங்க. ஐயாவை தொந்தரவு பண்ணாம இருங்க. அவர் பேசாம தமிழ்நாட்டில் இருக்க, அவர் கொண்டு போய் மானத்தை ஆப்பிரிக்கானா வரைக்கும் போய் ஏலம் விடுறீங்களே, உங்களுக்கு நியாயமா, நீதியா, நேர்மையா, அடுக்குமா?